அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோன்னா, சிராஜுதீன் யூசுஃபி. அவங்க ஹரம் ஹஜ் சர்வீஸ் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 4 வருஷமாக வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் துல்ஹஜ் மாதம் வருது, அதை பற்றி கேட்கலாம். அடுத்தது ஹஜ்ஜோடைய சிறப்பை பற்றியும் கேட்கலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சிராஜுதீன் யூசுஃபி, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? வலைக்கம் சலாம், அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ் மாதம் நெருங்குது. ஸோ எல்லாருமே, எல்லா இஸ்லாமிய மக்களும் ஹஜ்ஜுக்கு போவாங்க. அந்த மாதத்துக்கு என்ன சிறப்பு? அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பை ரமதானுக்கு அடுத்து அஷ்ஹுருல் ஹராம், அதாவது சிறப்பான ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான். அப்படி ரமதானுடைய இரவுகளை அல்லாஹ் எப்படி சிறப்பாக்கி வச்சுருக்கானோ, அந்த மாதிரி வருஷத்துலேயே துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய பகல்களை அல்லாஹ் சிறப்பான நாட்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான். சில பேர் 40 நாளைக்கு போகிறாங்க ஹஜ்ஜுக்கு, சில பேர் 10 நாள் தான் போகிறாங்க. அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் 40 நாள் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ அல்லாஹ் சொல்லலை. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் 6 நாட்கள் தான் ஹஜ்ஜோடைய நாட்களே. இப்போ நம்ம துல்ஹஜ் பிறை 8லேருந்து துல்ஹஜ் பிறை 12 வரைக்கும் தான். 8, 9, 10, 11, 12, 13 இந்த 6 நாட்கள் தான் ஹஜ்ஜோடைய நாட்களே. அப்படியா? 6 நாள் தான். நீங்கள் 7வது நாளே ஊருக்கு வந்துட்டாலும் உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும், அவ்வளோதான். அப்போ அந்த 40 நாள் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜாக நம்ம கொடுக்கறதுனால நம்ம அப்படி பழக்கமாக்கிட்டாங்க எல்லோரும். இப்போயே ஒரு போன வருஷம் 2 வருஷமாக அந்த பழக்கம் மாறிட்டு வருது. இப்போ ஹஜ் கமிட்டிலே ஷார்ட் பேக்கேஜ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 6 நாட்களில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும்? இப்போ ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த 6 நாட்கள் தான். இந்த 6 நாட்களில் துல்ஹஜ் பிறை 8 அன்னைக்கு ஒரு அமல்கள் இருக்குது. அதாவது தமத்து அப்படிங்கிற ஹஜ்ஜு செய்கிறவங்க என்ன செய்வாங்க, ரூம்லேயே ஹராமில் கட்டிட்டு மினாவுடைய கூடாரத்துக்கு வந்துடணும். இப்போ துல்ஹஜ் பிறை 8 அன்னைக்கு லொஹர் நேரத்தில் வந்துடணும். லொஹர் தொழுகையும், அசர் தொழுகை, மகரிப், இஷா, ஃபஜர் இந்த 5 வேளை தொழுகையை மினாவுடைய கூடாரத்திலிருந்து தொழுவாங்க. இது முதல் நாள் செய்யக்கூடிய அமல். இப்போ 2வது நாள் என்ன செய்யணும், அந்த அரஃபாவுடைய நாளில் துவா கேட்கறது ஹஜ்ஜுடைய 2வது நாள் செய்யக்கூடிய அமல். அரஃபா மைதானத்தில் துவா கேட்டுட்டு சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மறைஞ்சதுக்கு பிறகு அங்கேருந்து நடந்தே நம்ம முஸ்தலிஃபா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம ஒரு நாள் ஒரு நைட் நம்ம கழிக்கணும். 3வது நாள் என்ன செய்யணும், அடுத்த நாள் காலையில் ஃபஜருக்கு பிறகு பெரிய ஷைத்தானுக்கு நம்ம எறியணும். ஜமரத்துல் அக்கபா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்கள் நம்ம எரிஞ்சிட்டு மொட்டை அடிச்சுட்டு குர்பானி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இஹ்ராமை களைஞ்சிட்டு தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லுவாங்க, காபத்துல்லாவுக்கு தவாஃப் செஞ்சுட்டு சை செஞ்சுட்டாலே நம்மளுடைய 90% ஹஜ் நமக்கு முழுமையடைஞ்சிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 நாட்கள் நமக்கு ஷைத்தானுக்கு கல்லீரல் மட்டும்தான் நமக்கு வேலைகள். இதுதான் ஹஜ்ஜுடைய கடமைகள். இப்போ நீங்கள் பேசும்போதே எல்லாமே அரபி சொற்களாகவே சொல்கிறீங்களே, ஏன்? இப்போ ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இப்போ உம்ராவில் வர்றவங்களும் அந்த பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று இடங்களை சொல்லுவோம், அங்கே மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை சொல்லுவோம், ஹோட்டல் பேராக இருக்கட்டும், எல்லாமே அரபியில் இருக்கிறதுனால நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களே ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உம்ராவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நம்ம அரபியுடைய நாலேஜோடு நம்ம போனோம்னா நம்ம இஸ்லாத்துடைய வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துடைய பேர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்காக அந்த இடத்த பேரை இங்கிலீஷில் மாற்ற போகிறதில்ல. எல்லாருக்குமே நமக்கு மறக்க முடியாத பேர்னா அரஃபாங்கிறது யாருமே மறக்க மாட்டாங்க, அந்த பேர் தெரியும். மினா அப்படிங்கிற பேர் தெரியும். அப்போ புதுசாக மக்களுக்கு வாயில் வராத ஒரு பேர் அப்படின்னா முஸ்தலிஃபா அப்படிங்கிற பேர், அந்த ஒரு நைட்டு நம்ம இரவு கழிக்கக்கூடிய அந்த இடத்துடைய பேர். ஜமராத்துன்னு சொல்லுவாங்க, ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடத்துக்கு பேர் ஜமராத் தான். ஏன்னா நமக்கு தமிழில் பேசி பழக்கம், அந்த இடத்துல போய் யாராவது மிஸ் ஆகிட்டாங்க, இந்த இடத்துடைய அடையாளம் சொல்லணும்னா அந்த மக்களுக்கு அந்த இடத்துடைய பேர் சொன்னால் தானே தெரியும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா அந்த இடத்துடைய பேர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த வரலாறை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சில பேர் ஃபஸ்ட்டு மக்காவுக்கு போயிடுறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. இது என்ன குழப்பம், மாற்றி மாற்றி போகிறது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அரபியுடைய நாலேஜ், கொஞ்சம் அறிவை நம்ம வளர்த்துக்கணும். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் 3 வகைகள் இருக்குது. இந்த அரபியுடைய வாசகத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3 வகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. முதலாவது வகை ஹஜ் தமத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஹராமில் நம்ம கட்டிட்டு முதல்ல உம்ராவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்காக போகிறது. இந்த வகைக்கு பேர் தமத்தோ ஹஜ் அப்படிங்கிறது அர்த்தம். 2வது வகைக்கு பேர் ஹஜ் கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே இஹ்ராமுடைய நியத்தில் போயிட்டு உம்ராவை முடித்த கையோட அப்படியே ஹஜ்ஜை நம்ம நிறைவேற்றுறது. 3வது வகை ஹஜ் இஃப்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க, முஃப்ரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜு மட்டும் செய்கிறது, இஹ்ராம் கட்டி உம்ரா செய்ய மாட்டாங்க, ஹஜ்ஜு மட்டும் செய்வாங்க. இது பெரும்பாலும் நம்ம ஊர் மக்கள் செய்ய மாட்டாங்க, அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள், மக்காவாசிகள் அந்த மாதிரி இந்த வகைகளை பண்ணுவாங்க. இப்போ இந்த 3 வகைகளை அரபியில் ஞாபகம் வச்சுக்கணும். தமத்துவா ஹஜ் செய்கிறவங்க
கிரானோட ஹஜ் செய்கிறவங்க. இப்போ நம்ம என்ன வகையில் நம்ம ஹஜ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஹஜ் கமிட்டிலையும் சரி, பேக்கேஜில் போகிற டூர் ஆப்ரேட்டர்ஸ் அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உம்ரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஜ் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் மதீனாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உம்ரா முடிச்சுட்டு உடனே ஹஜ் பண்ண போகிறீங்கன்றத டீட்டெயிலாக முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம என்ன வகையில் போக போகிறோம் அப்படிங்கிறது. அதில் வந்து 3 ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. அதை வந்து 3 பிரிவாக போவாங்க. அதாவது துல்காதாவுடைய ஆரம்பத்திலே போயிடுவாங்க. இன்னொரு பிரிவு வந்து நடுவில் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போன உடனே உம்ரா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹஜ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மதீனாக்கு போயிட்டு வருவாங்க. இன்னொரு பிரிவு வந்து லாஸ்ட்டில் ஹஜ்ஜுக்கு போவாங்க. போன உடனே ஹஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக மதீனாவுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க. இதான் 3 ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஹரம் ஹஜ் சர்வீஸில் எந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, கொஞ்சம் அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் மக்களுக்கு மன நிறைவான ஒரு சர்வீஸை அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். வயசானவங்க வராங்க, பெண்கள் அதிகமாக வராங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சலிப்பு இல்லாமல் எவ்வளவு சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தனித்துவண்டு என்ன இருக்குது, நாங்கள் ஏன் உங்களை சூஸ் பண்ணணும்? தனித்துவம் அப்படிங்கிறது நம்ம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எப்படி வழிகாட்டிட்டு போயிருக்காங்களோ, எப்படி உம்ரா செய்யணுங்கிற விஷயத்துலையும் சரி, அந்த ஒரு 10 நாட்கள் 14 நாள் அவங்க உம்ரா வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு புதுசாக ஒரு மார்க்கத்தையும் சேர்ந்து கற்றுட்டு போகிறாங்க. அப்போ இங்கே ஒரு பிளாங்காக ஒரு மார்க்கம் தெரியாத மக்கள் உம்ராவுக்கு வரும்போது அங்கே உம்ராவையும் கற்றுக்குறாங்க, வழிகாட்டுதலோட அங்கே இருக்கக்கூடிய இடத்துடைய வரலாற்றையும் கற்றுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க மார்க்கத்தையும், ஒரு மார்க்கத்தில் புதுசாக ஒரு விஷயத்தையும் கற்று அங்கே மார்க்கத்தை தெரிஞ்சு கொண்டு, அதாவது ஒரு வழிகாட்டுதலை வந்து அவங்களுக்கு முழுமையாக நம்ம கொடுக்குறோம். மார்க்கத்தை அதிகமாக கற்றுக்கிட்டு அவங்க நல்லபடியாக போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஹஜ்ஜை பற்றி நானும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நானும் போகணும், துவா செய்யுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். உலக மக்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் நசீபாக்கட்டும். ஆமீன்.